தாவேகாவில் இணைந்த மறுநாளே திமுகவுக்கு தாவிய விஜயதாரணி. உச்சகட்ட அதிர்ச்சியில் தாவேகாவினர். அதாவது தமிழக அரசியல் வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை எழுதியவர் நடிகர் சி. ஜோசப் விஜய். மே 10 அன்று முதலமைச்சராக அவர் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி பொறுப்பை ஏற்றார். ஆனால் பதவியேற்ற குறுகிய காலமான இந்த ஒரு மாதத்திலேயே அவரது நிர்வாக முடிவுகள் பெரும் விவாதத்திற்கு உள்ளாகி வருகின்றன. அரசியல் விமர்சகர்கள், எதிர்க்கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் ஆரம்ப கட்டத்திலேயே சறுக்கல் என்ற விமர்சனம் எழுந்துள்ளது. இது ஒரு புறம் இருக்க, தற்போது தாவேகாவில் இணைய போகிறார்கள் என்று எதிர்பார்த்த பலரும் திமுகவை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு அதிமுகவிலும் முழுமையாக இயங்காமல் தாவேகா பக்கமும் செல்ல முடியாத சூழலில் இருந்த சி. விஜயபாஸ்கர் தற்போது திமுகவில் இணைவதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்தி உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் அவரது வருகைக்கு திமுக மேலிடமும் ஓகே சொல்லியுள்ள நிலையில் அவருக்கு முக்கியமான பொறுப்பும் வழங்கப்படும் என தகவல்கள் உலாவுகின்றன. விஜய் தலைமையிலான அரசு அமைந்த போது அதிமுகவை சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆட்சிக்கு ஆதரவாக வாக்களித்தனர். அதில் 21 பேரின் சட்டப்பேரவை உறுப்பினர் பதவி தப்பியதற்கு எடப்பாடி பழனிசாமி எடுத்த முடிவே முக்கிய காரணம் என்றும் கூறப்படுகிறது. அந்த 21 பேரில் முன்னாள் அமைச்சர்கள் சி. வி. சண்முகம் மற்றும் சி. விஜயபாஸ்கர் ஆகிய இருவரும் இடம்பெற்றிருந்தனர். எனினும் இந்த இருவரும் மட்டும் இதுவரை எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து பேசவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக விஜயபாஸ்கர் தேர்தலுக்கு முன்பே அதிமுக தலைமையின் மீது கடும் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. தேர்தல் வெற்றிக்காக பெரிய அளவில் நிதி மற்றும் வாக்குறுதிகள் பெறப்பட்டதாகவும், ஆனால் இறுதியில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை என்ற ஏமாற்றம் அவருக்கு இருந்ததாகவும் அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். தேர்தலுக்கு பிறகு தனது தொகுதியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சிகளிலும் மக்கள் விருப்பமே தனது அடுத்த கட்ட முடிவை தீர்மானிக்கும் என்று விஜயபாஸ்கர் தொடர்ந்து கூறி வந்தார். அதே நேரத்தில் அதிமுகவில் தனது எதிர்காலம் குறித்து அவர் தீவிரமாக சிந்தித்து வந்ததாகவும் தகவல்கள் வெளியாகின. இதற்கிடையே தாவேகாவில் இணைய முடியுமா என்ற வாய்ப்பையும் அவர் ஆராய்ந்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே அதிமுகவிலிருந்து விலகிய சில எம்எல்ஏக்கள் தாவேகாவில் இணைந்த நிலையில் அதே பாதையை விஜயபாஸ்கரும் பரிசீலித்ததாக தகவல்கள் கூறுகின்றனர். ஆனால் அவரது பெயருக்கு எதிராக சில தாவேகா நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. குறிப்பாக வழக்குகள் மற்றும் சர்ச்சைகளில் சிக்கியிருந்த முன்னாள் அமைச்சர்களை கட்சியில் சேர்ப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்ற கருத்து தாவேகா மேலிடத்தில் இருந்ததாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் விஜயபாஸ்கரின் தாவேகாவில் சேரும் முயற்சி எதிர்பார்த்தபடி பலனளிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி தற்போது தாவேகாவில் இணைந்த செங்கோட்டையனுக்கே அங்கு மரியாதை இல்லை என்ற சூழல் ஏற்பட்டுள்ளது. அதாவது முதலாவதாக செங்கோட்டையனை அமைச்சரவை பட்டியலிலிருந்து பின்னுக்கு தள்ளியது இதற்கு ஒரு உதாரணமாகவே பார்க்கப்படுகிறது. செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் அதிமுகவை விட்டு விலகி தாவேகாவில் இணைந்தார். அது பலருக்கும் அதிருப்தியை அளித்தது. இருந்தும் அவர் தாவேகாவில் இணைந்தும் ஒரு மூத்த அமைச்சர் என்று பாராமல் அவருக்கு அங்கு மரியாதை நிமித்தமாக எந்த ஒரு விஷயமும் நடைபெறவில்லை என்று அவரது ஆதரவாளர்கள் புலம்பி தவித்தனர். ஏன் இப்படி மரியாதை இல்லாத இடத்தில் இருக்க வேண்டும் என்று செங்கோட்டையனிடம் பலரும் கூறினர். போதாக்குறையாக செங்கோட்டையனின் ஆதரவாளர்களுக்கும் அங்கு எந்த ஒரு பதவியும் வழங்கப்படாதது செங்கோட்டையனுக்கு மேலும் அதிருப்தி அளித்த நிலையில் தற்போது விஜயபாஸ்கர் செங்கோட்டையனை போலவே தானும் தாவேகாவில் இணைந்தால் தனக்கும் இந்த நிலைமைதான் என்று தற்போது திமுக பக்கம் இணைய இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. இது தொடர்பாக அவர் திமுக தலைமை உட்பட பலரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சொல்லப்படுகிறது.
அது மட்டுமின்றி தற்போது அவருக்கு ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பும் வழங்க இருப்பதாகவும் திமுக தலைமை திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி தாவேகா மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது போதாக்குறையாக தாவேகாவிற்கு ஒரு அடுத்த அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. அதாவது தமிழக அரசியல் களம் தேர்தல் முடிவுகளுக்கு பின்னரும் பல்வேறு திருப்பங்களை சந்தித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பாஜகவில் தீவிரமாக செயல்பட்டு வந்த விளவங்கோடு தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ விஜயதாரணி அக்கட்சியிலிருந்து விலகி தற்போதைய ஆளுங்கட்சியான தமிழக வெற்றி கழகத்தில் இணையுள்ளார். சென்னை பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்திற்கு அவர் ஏற்கனவே வருகை தந்துள்ள நிலையில் நேற்று முன்தினம் அவர் விஜய் முன்னிலையில் அதிகாரப்பூர்வமாக தன்னை இணைத்துக் கொண்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தின் கேரள எல்லையை ஒட்டியுள்ள விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு தொடர்ந்து 3 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் விஜயதாரணி. கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தனது பதவிக்காலம் முடியும் முன்பே காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்ததுடன் தனது எம்எல்ஏ பதவியையும் அவர் ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் விளவங்கோடு தொகுதியில் பாஜக வேட்பாளராக விஜயதாரணி களமிறங்கினார். இவரை எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் டி பிரவீனும் தாவேகா சார்பில் கே மைக்கேல் குமாரும் போட்டியிட்டனர். தேர்தல் முடிவுகளில் காங்கிரஸ் வேட்பாளர் டி பிரவீன் தாவேகா வேட்பாளரை விட 20,970 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 3 முறை எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணிக்கு இந்த தேர்தல் முடிவு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதாரணி திடீரென கட்சி மாறியது விளவங்கோடு உள்ளூர் மக்களிடையே அவரது செல்வாக்கு சரிவதற்கு காரணியாக அமைந்தது. பாரம்பரிய காங்கிரஸ் வாக்குகள் அனைத்தும் வழக்கம் போல் கை சின்னத்திற்கே சென்றன. அதே நேரத்தில் தேர்தல் களத்தில் பாஜகவின் உள்ளூர் நிர்வாகிகள் தனக்கு முழுமையாக ஒத்துழைக்கவில்லை என்று விஜயதாரணி ஏற்கனவே கடும் அதிருப்தியில் இருந்ததாக தெரிகிறது. இந்த நிலையில் பாஜகவில் நீடித்த அதிருப்தி காரணமாக அக்கட்சியை விட்டு வெளியேற முடிவு செய்த விஜயதாரணி தாவேகாவில் தற்போது இணைந்துள்ளார். நேற்று முன்தினம் தாவேகாவில் இணைந்த விஜயதாரணி தற்போது இன்று தனது முடிவை மாற்றி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது விஜயதாரணி தாவேகாவில் இணைந்த மறுநாளே தற்போது அங்கு தனக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லை, பாஜகவிற்கும் தாவேகாவிற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, அங்கு இருப்பதற்கு நான் திமுகவில் இணைவதுதான் சரி, என்னுடன் வந்த என்னுடைய ஆதரவாளர்களுக்கும் அங்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை, தெரியாமல் தாவேகாவில் இணைந்து விட்டேனோ என்று தன்னுடைய ஆதரவாளர்களிடம் புலம்பி வருவதாகவும் இன்னும் ஓரிரு நாட்களில் நான் திமுகவில் இணைவேன் என்று தற்போது அவர் தன்னுடைய ஆதரவாளரிடம் பேசியதாகவும் இது தொடர்பாக திமுகவின் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து பேசி தன்னுடைய விருப்பத்தை கூறியதாகவும் திமுக தலைவரும் தற்போது இதற்கு ஒப்புக்கொண்டு விஜயதாரணியை திமுகவில் இணைவதற்கும் அவருக்கு மகளிர் அணியில் முக்கிய பொறுப்பை கொடுக்கவும் திமுக தலைமை திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது. இந்த செய்தி தாவேகா மத்தியில் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். ஓகே விவோஸ், இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.